Hi, hello, this is TAP CA 360 from TAP ICE Academy. நாம இன்னைக்கு May 29th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி நியூஸே ரொம்ப லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 6 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ பார்த்துடலாம் அதை. Sikkim became the 15th state in India to receive which honor for its police force? ஸோ சிக்கிம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த போலீஸ்க்கான ஒரு வண்ண விருதுகள் ப்ரெஸ்டீஜியஸ் கலர் அவார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. நிஷான் அப்படின்னு ராஷ்ட்ரியா நிஷான் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் சவுத்துலேயே ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு தான் வாங்குச்சு. July 31, 2022 வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒடிசா அண்ட் உத்தரகாண்ட் போலீஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் டு தெம் இப்போ யார் வாங்கியிருக்காங்கன்னா வந்துட்டு சிக்கிம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் அவார்ட் ஃபார் தி சிக்கிம் போலீஸ். ஸோ சிக்கிம் became the 15th state in India to receive which honor for its police force அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ராஷ்ட்ரியா நிஷான்னும் இதை சொல்லுவாங்க, கலர் அவார்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து பிரசிடென்ட் கையால் ஒரு பெட்டரான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணி யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடியதான் இந்த அவார்டு. ஸோ இதுக்கான செரமோனி எங்கே நடந்துச்சுன்னா வந்துட்டு பெரைட் ஹெல்ட் அட் பால்ஜோர் ஸ்டேடியம் இன் கேங்டாக். சிக்கிமில் கேங்டாக் தான் வந்துட்டு அதோடைய கேபிட்டல் நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு, அங்கே தான் இந்த அவார்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் became the 15th state in the country and 3rd state in the northeast to receive the honor after Assam and Tripura. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் பார்க்குறப்ப சிக்கிம் வந்து 15th ஸ்டேட்டாக இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா 3rd ஸ்டேட் வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டாக இப்போ வந்து அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்க ஸ்டேட்டில் வந்து இது 3rd ஸ்டேட்டாக வாங்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காங்கன்னா அசாம் அண்ட் திரிபுரா வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கிம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நிஷான்னு கேட்டாலும் சரி, ராஷ்ட்ரிய நிஷான் போலீஸ் பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் அவார்டுன்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், which river linking project was highlighted by Prime Minister Narendra Modi during the 51st Pragati meeting? சரியா? ஸோ பிரகதி மீட்டிங் 51st அதை வந்து பார்த்திங்கன்னா சேர் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அதில் வந்து சில டாக்ஸ் பேசுகிறப்ப அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு கென் பெட்வா ப்ராஜெக்ட் பிட்வீன் தி உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். சரியா? ஸோ இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பேசும்போது கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான டீலிங் இருக்கும் போது இதுக்கான ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ urged states to resolve interstate water disputes through collaboration, technology based monitoring and timely clearance. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ரிவர் டிஸ்பியூட், வாட்டர் டிஸ்பியூட்ஸ், ரிவர்ஸ்னாலே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஆர்டிகல் 262. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் என்ன பேசுனா, கென் பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அஸ் அ மாடல் ஃபார் ஹவுஸ் ஸ்டேட்ஸ் கேன் ஒர்க் டுகெதர் அண்ட் த வாட்டர் செக்யூரிட்டி. ஸோ கோஆப்ரேட்டிவ் இதுவாக பண்ணும்போது தான் அது வந்து ஒரு சொல்யூஷனை தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிட்வீன் தி உத்தரப்பிரதேஷ் அண்டு மத்திய பிரதேஷ் இதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ நியூ டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன் அண்ட் மானிட்டரிங் எல்லாமே சேர்ந்து பண்ணுறப்ப இந்த டிஸ்பியூட்ஸை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பர்ஸ் இஸ் அப்சர்வ்டு டு ஹானர் யார் அப்படின்னா யூஎன் பீஸ் கீப்பர்ஸ். ஸோ பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி லெவலில் பீஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு ஒர்க்காக வந்துட்டு சில நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா வேறு
ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இருப்பாங்க. இந்தமாரி பார்டர்ஸில் அவங்க பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஒர்க்காக இருப்பாங்க. எந்த விதமான நெக்ஸ்ட்டு ஒரு வாரோ எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு மெயின் டேவாக தான் இதை பார்க்குறோம். Established by the UN, this day honors the service and sacrifice of military and civilian personnel who maintain peace and pay tributes to the peacekeepers who have lost their lives in the line of duty. அப்படி பீஸ்கீப்பர்ஸாக இருந்து யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்களோ, யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு டேயாக தான் வந்துட்டு இதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Who were the first climbers to successfully reach the summit of Mount Everest? ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா May 29 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து ஹையஸ்ட் மவுண்டைன் வந்து குளோபலி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது மவுண்ட் எவரெஸ்ட் தான். ஸோ அதை வந்து ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு கிளைம்பர்ஸாக ஒரு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பண்ணதுக்காகவே அதை கமாமரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேயாக தான் இந்த May 29 இதை செலிப்ரேட் பண்ணுறோம். டென்சிங் நார்காய் அண்டு எட்மோண்ட் ஹிலாரி. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா chosen by Nepal to commemorate the historic 1953 summit of Mount Everest by Sir Edmund Hillary and Tenzing Norgay Sherpa on this exact date. ஓகேவா? ஸோ 1953ல் இந்த சம்மிட்டை முடிச்சிருக்காங்க. மெயின்லி இதை வந்துட்டு நேபாள் தானே, நேபாள் கிட்ட தான் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஹிமாலயாஸ் அங்கே இருக்க நேபாள்கிட்ட தான் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த டேட்டை வந்து இதுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். World Hunger Day is observed every year on May 28. ஸோ ஹங்கர் டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்னி அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கக்கூடாது. ரொம்பவும் வந்து ஒரு கஷ்டத்திற்குரிய விஷயம் அது. ஸோ எல்லாருக்குமே உணவு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்கு தான். ஸோ இப்போ பட்னிங்கிறதுனால இன்னும் என்னென்ன வருது, மால் நியூட்ரிஷன் வருது. மால் நியூட்ரிஷன் ஆகிறப்ப அது குளோபலி அதுவும் ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேர்ல்டு வைடு ஃபேஸ்டு த க்ரோனிக் ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம். ஸோ இதனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ்க்காக அண்ட் ஆல்சோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், இதை எராடிகேட் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு வேளை உணவுங்கிறது கண்டிப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேயாக தான் வந்துட்டு இந்த டே வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் தி புவர் அண்ட் நீடி வேரியஸ் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும் வந்து அன்னதானம் அண்ட் ஃப்ரீ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் நடந்திருக்கு. ஸோ சென்னை, தாம்பரம், தருமபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீக் சிட்டிஸில் வந்து மெயினாக வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அன்னதானம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். Which Indian state pioneered menstrual leave policies in India? ஸோ menstrual leave அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உமன் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா அவங்கவுங்க வச்சுருக்காங்க. சரியா? கண்டிப்பாக அந்த மந்தில் வந்து 3 days லீவ் அப்படிங்கிறது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் கொண்டு வரதா ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. இவங்க வந்து எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸோ அவங்க டார்கெட் பண்ணல. ஸோ இது ஏற்கனவே வந்து கொச்சினில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டில் கொச்சினில் ஃபஸ்ட்டு இந்தமாரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இவங்க வந்து மெயின் எய்ம் என்னென்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அதனால் வந்து அவங்க கஷ்டப்படுறப்ப ஒரு 3 நாள் வந்து அவங்களுக்கான ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ் அகாடமிக் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அது வீக்கெண்ட்லேயோ ஒரு கிளாஸை வந்து மாற்றி வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுவும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் அவங்க வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆகாமல் அவங்க அதில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான் இந்த ப்ரொப்போசல் வந்து கேரளா கவர்மெண்ட் அஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா இந்தமாரி வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்தமாரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பயோனியர், ஒரு முன்னோடியாக தானே திகழ்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் செக்டார்ஸ் இந்த மாதிரி இருந்தப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்தோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் தி மென்சுரல் டிக்னிட்டி ப்ராஜெக்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோஸ்ட் அப் டு 3 days ஆஃப் மந்த்லி மென்சுரல் லீவ் ஃபார் தி ஸ்கூல் கேர்ள்ஸ் includes weekend catch-up classes so that students do not fall behind academically. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? இதுக்கான ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் ஃபுல்லாகவே இதை வந்து கொண்டு வரது, யாருக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது அடுத்தடுத்த இதில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்போ அதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.